பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற இடக்கிலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். இந்த புதிய மாதத்தில் அநேகர் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிற முதியவர்கள் தாராளமாக நீங்கள் வரலாம். உங்களுக்காக தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து குருவானவர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் உங்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகள் உண்டு என்பதையும் உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகளிலே நல்ல திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தாராளமாக விருந்தளிக்கலாம் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிற மக்களுக்கு சிறப்பான மட்டன் உணவுகள், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்த டாக்டர் ஜெயந்தி அம்மாவை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் வருகிறேன். நம்முடைய ஊழிய நாகர்கோவிலே 10 வருடங்களுக்கு அதிகமான காலங்களாக நடைபெற்று வருகிறது. கணக்கற்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் கூட வந்து ஆசீர்வதிக்கப்படுங்க. 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லோருக்கும் இங்கே சிறப்பான விருந்தும் உண்டு என்பதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுவரைக்கும் தொலைக்காட்சியிலே பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏன் நேரிலே வந்து ஊழியத்தில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று அழைக்கின்றேன். வருகிற ஞாயிறன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நான் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையிலிருந்து என்னை சந்திக்க வருகிற ஜனங்களை சந்திப்பது வழக்கம். எனவே நீங்கள் விரும்பினால் நேரிலே வந்து சந்தித்து ஜெபித்து விட்டு செல்லலாம் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு நீங்கள் இங்கும் அங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான பொறுப்புகள், கடமைகள், பிள்ளைகளுக்காக, கட்டிய மனைவிக்காக, வயதான தாய் தகப்பனுக்காக, நண்பர்களுக்காக, ஊழியத்தில் இருப்பவர்களுக்காக ஓடி ஓடி திரியலாம். பலவிதமான சுமைகளை சுமந்து திரியலாம். சில நேரங்களிலே அதை சுமக்க பலன் இருக்கலாம். அநேக நேரங்களிலே அதை சுமக்க முடியாமல் போகலாம். ஐயோ, எனக்கு சுமையை சுமக்க பலனில்லையே என்று வருந்தி போய் நிற்கலாம். உங்களை காண்கிற ஆண்டவர், உங்கள் நல்ல இருதயத்தை காண்கிற ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு மனம் இறங்குகிறார்.
அவர் உங்களை நோக்கி ஓடி வருகிறார். அந்த சுமையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விடும் மகனே, நான் உனக்காக சுமக்கட்டும், உனக்காக சிலுவையில் என் ஜீவனையே கொடுத்தேன், இந்த சுமைகளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேனா? இதோ இந்த நாளிலிருந்து நான் அவைகளை எடுத்துக்கொள்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை கோடா கூடிய பெருமை பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரதர் ஜி. கிறிஸ்டோபர் ராஜா. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது மிகவும் விசனப்பட்டு இந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பெரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது கர்த்தருடைய பயந்து கர்த்தருடைய பெட்டி தன்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட தாவீது உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு வீடு இருக்கிற அரண்மனை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போகிறார். நல்ல அருமையான துவக்கம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது மிகவும் புனிதமானது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. ஆசாரிகள் அதை சுமந்து சென்ற பொழுதெல்லாம் கர்த்தர் மாபெரும் வெற்றியை கொடுத்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். மோசையுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதை தன்னுடைய நகரத்திற்கு வீட்டிற்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தாவீது ஆசைப்பட்டு அதை ஆடல் பாடலோடு அவர் கொண்டு போனாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சியை பார்க்க வேண்டும். என்னுடைய முற்பிதாவாகிய மோசையால் உண்டாக்கப்பட்டது யோசுவா, இதை வைத்துதான் யோர்தானை 2ஆய் பிளந்தார். இத்தனை யுத்தங்களில் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய வெற்றி கூட கிடைத்தது காரணம் இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை என்னுடைய வீட்டிற்கு நான் கொண்டு சொல்லுவேன் என்று அவர் ஒரு முடிவு எடுத்து சந்தோஷமாக அதை கொண்டு போனார். தாவீதுடைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர் ஒருவரை பார்த்து தான் ஆண்டவர் என் இதயத்திற்கு ஏற்றவென்று சொன்னார். கர்த்தர் அவரை பார்த்து அப்படி சொன்னதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். அதில் ஒரு முக்கியமான காரணம், அவர் ஆண்டுடைய பெட்டி என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாராம். நான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாராம். இன்றைக்கி உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் இந்த தாவீதை போல நீங்கள் எதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஊழியக்காரர்களை கூட்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? இல்லை பைபிளை வச்சுருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா ஒரு ரூமை ஜெபிக்கிற ஒரு ரூமாக மாற்றி அதை புனிதமானதாக கருதி அங்கே பயபக்தியோடு நடந்து கொண்டு பாய்களை விரித்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து வசனங்களை எழுதி போட்டு நீங்கள் கர்த்தரோடு ஆராதிக்கணும். இந்த இடத்துல கர்த்தரோடு ஆராதிக்கணும். நம்முடைய வீட்டுக்கு ஆண்டவரை எப்படியாவது கொண்டு வரணும், ஜெபத்தை கொண்டு வரணும், ஊழியத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா என்று இந்த புதிய செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவரை எப்படியாவது என் வீட்டுக்கு கொண்டு வரணும், பெட்டி கொண்டு வரணும். நாமும் கூட நாம் உலகத்தில் வசிக்கிற காலங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படியாவது நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வரணும், ஊழியக்காரங்களை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும், தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து ஜெபித்து பைபிள் வாசித்து அப்படியாக நம்முடைய வீட்டை ஆண்டவரோடு இணைக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு சிலரே தங்களுடைய வீடுகளுக்கு ஊழியக்காரர்களை வரவழைப்பதையும் இல்லை என்றால் அவர்களை வைத்து ஜெபிக்க வைப்பதையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வர வேண்டுகிற முக்கியத்தை உணர்ந்திருப்பதையும் நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது நமக்கு அதிக வேதனையை ஏற்படுத்துதுன்னா மக்களுக்கு தெரியல. கர்த்தர் வந்தால் தானே ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவர் வந்தால் தானே ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வரும், ஊழியக்காரர்கள் வீட்டில் கால் படி எடுத்து வைத்தால் தானே ஆசீர்வாதம் இருக்கும். இதெல்லாம் அநேக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது சாத்தா மறைத்து வைத்திருக்கிறான். அது நமக்கு அதிக வேதனையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தரை அறியாத மார்க்கத்தார்கள் இது நாட்களில் அவர்கள் தங்கள் வீடுகளை கட்டுகிற பொழுது கோடிக்கணக்கிலே பணத்தை போட்டு அவர்கள் தங்களை அறியாமையின் நிமித்தமாக ஆண்டவரை அவர்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் வேறு பல காரியங்களை செய்து வேதனைகளை வரவழைத்து கொள்வதை காண்கின்றோம். வீடு என்பது கர்த்தராலே நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நீங்கள் மறுக்கவே கூடாது. ஒரு வீடை கட்டும் பொழுது உலகத்து மக்கள் வேறு என்னெல்லாமோ செய்து இல்லையா அவங்க அதை கெடுத்துக் கொள்கிறார்கள், அவங்களுக்கு தெரியலை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் உள்ள வரணும், ஊழியக்காரர்கள் உள்ள வரணும், ஆசாரியர்கள் உள்ள வரணும், காலடி எடுத்து வைக்கணும், உடன்படிக்கை பெட்டியாக பைபிள் உள்ள இருக்கணும், வசனங்கள் எழுதப்பட்டிருக்கணுங்கிறதுல கவனமாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால், நீங்கள் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வீட்டை போல ஆசீர்வாதமான வீடு இருக்கவே முடியாது. அதில் பெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும், விருத்தி இருந்து கொண்டே இருக்கும், வியாதி வராது, அல்லது அங்கே சாத்தான் உள்ளே வர முடியாது, எதுவுமே உள்ளே வர முடியாது. எப்பொழுதும் ஒரு தெய்வீக சமானம் இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வாங்க.
எல்லாம் நலமாக இருக்கும். முதலாவது காரியம். ரெண்டாவதாக அப்படியே அவர் அங்கே அந்த பெட்டியை கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பெட்டி அசையுது. மாடு மிரண்டதுனால அந்த பெட்டி அசையுது. உடனே அங்கே ஊசா போய் அந்த பெட்டியை துணிந்து பிடித்தான் என்று காண்கிறோம். உடனே ஆண்டவர் கோவப்படுறாரு, அடிக்கிறாரு. அந்த ஊசா அங்கே செத்து போகிறான். அங்கே உடனே தாவீது வெசனப்பட்டு பெரேஸ் ஊசான் பெயரிட்டு இது எப்படி நான் கொண்டு போக முடியும், வேண்டாம் அங்கே இருக்கட்டும், மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். பெட்டியை வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவர் கொண்டு போயிட்டு இருக்கிற பாதி வழியில் அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே மாடு மிரளுகிறது, அங்கே பெட்டி அசைகிறது. ஒரு ஊசானோத்தன் போய் பிடிக்கிறான். உடனே ஆண்டரை அடிக்காரு கோவப்பட்டு, என்னுடைய பெட்டியை தொட உனக்கு என்ன தைரியம் என்று சொல்லி அவன் மறித்து போகிறாங்க. சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாம் அப்படி நின்று போகுது. தாவீதை வெசனப்பட்டு வருத்தப்பட்டு வேண்டாம் வேண்டாம் இது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு குழப்பத்தை சாத்தான் ஏற்படுத்துகிறான், ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிறான். அதில் ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் கோவப்படுறார், அடிக்கிறாரு, ஒருத்தன் டெத் ஆகிடுறான். உடனே தாவீது பயந்து போயிடுறார், வருத்தப்படுறார், வேண்டாம் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதிகமாக இந்த இடம் பாதிக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு சம்பவம் நடந்த பொழுது பயந்து இல்லைன்னா வசனப்பட்டு இல்லைன்னா வருத்தப்பட்டு அந்த குழப்பத்தில் சிக்கிக்கொண்டு அந்த அலைகளிலிருந்து வெளியே வராதபடிக்கு தன் மனதை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த வழியில் அதை நிப்பாட்டி அங்கே இன்னொரு ஓபேதேதோம் வீட்டுக்கு அதை கொடுத்து விடுவதை பார்க்கிறேன். நீ வைத்துக்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்க, ஓபேதேதோம் நீ வச்சுக்கப்பா, எனக்கு இந்த வேண்டாம், அந்த பெட்டி வேண்டாம். இந்த பெட்டி போகிறதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சேன், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா எவ்வளோ பிரச்சனை வரும் என்று தவறான ஒரு எண்ணத்தை அவன் மனதில் சாத்தான் விதைத்து விடுகிறான். தாவீதுக்கு எந்த நிலைமைன்னா நமக்குலாம் எந்த நிலைமை? நிறைய பேருக்கு இந்த நாட்களிலே இது போல் எண்ணம் வருகிறது. நான் நல்லா இருந்தேன், அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணார், உடனே என் பிஸ்னஸே இல்லாமல் போயிடுச்சு. நான் அந்த ஊழியத்துக்கு போனேன், அதுலேருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. இல்லைன்னா நான் கர்த்தருடைய காரியங்களை முன்னால் நிற்க ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு அதிக போராட்டம், எனக்கு இந்த வியாதி. நான் ஊழியத்தில் முன்னால் இருந்து தான் இவ்வளோ பெரிய நேரம். அநேகருக்கு இது தாவீதை போல தவறான எண்ணங்கள் வந்து விடுகிறது. ஒரு சம்பவம் நடந்த உடனே சாத்தான் உள்ளே புகுந்து விடுறான். பாத்தியா, நீ ஊழியத்தில் முன்னால் நிற்கிறதுனால தான், பாத்தியா நீ இப்படி ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தானே உனக்கு ஒரு பிரச்சனை, நீ ஒதுங்கிக்க, இல்லை மென்மேலும் உனக்கு பிரச்சனை வரும். உடனே நிறைய பேர் மனம் மாறி அப்படியே இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறத பார்க்குறோம். சர்ச்சையை விட்டு ஓடிடுறாங்க. இந்த பாஸ்டர் தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஓடி போயிடறாங்க. இல்லை, இது சரியான ஒரு மூடத்தனம். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஊழியத்துக்கு வர்றதுனால, சர்ச்சைக்கு வர்றதுனால பிரச்சனைனா இன்றைக்கி கடவுளை யாருமே தேட முடியாதுங்க. இது அப்படி நம்ம தவறானபடிக்கு ஒரு சிந்தனை செய்து விடுவோம் என்றால், கர்த்தருடைய பெட்டியினால தான் பிரச்சனை வந்து தாவீது நினைச்சார், அதே மாதிரி நாமளும் நினைத்து விடுவோம் என்றால் இன்றைக்கு யாருமே வாழ முடியாது. யாருமே அழைத்துக்கு வர மாட்டாங்க, யாருமே ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. நானே ஊழியத்துக்கு வர மாட்டேன். இது சரியான மூடத்தனம். இப்படியாக சிந்திப்பது சரியான மூடத்தனம். கர்த்தரை தேடினால்தான், வசனங்களை ஃபாலோ பண்ணதுனால தான், ஊழியத்தை செய்ததுனால தான், ஊழியத்துக்காக வைராக்கியமாக நின்றதுனால தான், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் பிஸ்னஸில் பிரச்சனை, எனக்கு வியாதி, என் பிள்ளைகளுக்கு வியாதி, அதனால எனக்கு இந்த ஆண்டவரே வேண்டாம், இந்த ஊழியமே வேண்டாம், நான் சாதாரணமான மனிதனாய் நான் மாறி விடுகிறேன் என்று அநேக நேரங்களில் அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த 30 வருட ஊழியத்தின் பாதையில் சாத்தான் என்ற அடிக்கடி சொல்கிற காரியம், நீயும் எல்லா மனிதரை போல சாதாரணமாய் வாழ்ந்து விடு, எதுக்கு உனக்கு ஊழியம், எதுக்கு உனக்கு கஷ்டம், யூ ஆல்சோ பி அன் ஆர்டினரி மேன், நீ எல்லாரும் மாதிரி இரு, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ, உனக்கு ஏன் அந்த ஊழியம் ஓடிக்கிட்டே இருக்கிற, இரவும் பகலும் ஆண்டவரை நீ ஏன் கூப்பிட்டுட்டு இருக்கிற, கொஞ்சம் லீவ் கிடச்சாலும் அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, இந்த ஊழியத்தை செஞ்சிடலாமா, அந்த ஊழியத்தை செஞ்சிடலாமா நீ நினைக்கிற, நீயும் எல்லா மனிதரை போல சாதாரணமானவனாக இருந்துவிடு, ஊழியத்தை விட்டுவிடு என்று சாத்தான் இரவும் பகலும் என்னிடத்திலும் இதே போல பேசுவான். அவன் தந்திரம் இது. உடன்படிக்கை பெட்டி ஆபத்தானது என்கிற ஒரு எண்ணத்தை தாவீதுக்கு அவன் விதைத்தான். அதே போலத்தான் இன்றைக்கு கர்த்தரை தேடுவதும் ஆபத்தானது என்கிற ஒரு எண்ணத்தை அநேகருக்கு சாத்தான் விதைத்து விடுகிறான். இதிலிருந்து, இந்த கண்ணியிலிருந்து நான் தப்பும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பாருங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அது தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வசனம் பாருங்க. இங்கே இருந்த ஆபத்து நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி ஓபேத்-ஏதோம்கிட்ட கொடுத்துறாரு. ஆனால் அந்த 3 மாதத்தில் ஓபேத்-ஏதோமின் வீட்டை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார்.
எல்லாரும் அதை அறிகிற அளவிற்கு ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் பேச்சு பொருளாய் மாறுகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் காண்கின்றோம். திஸ் இஸ் சம்திங் அமேசிங். தாவீது வேண்டான்னு சொன்னதை அவர் சந்தோஷமா ஓபேத்ஏதோம் ஏற்றுக்கிட்டதுனால அவர் வீட்டில் அவர் பிள்ளைகளுடைய காரியங்களில் அவருடைய கையின் பிரயாசங்களில் எல்லைகள் எல்லாத்திலும் ஏசப்படைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக வந்து விடுகிறது. இதை நாம் மறக்கவே கூடாது. 3 மாதம் இருந்ததில் எல்லாரும் அறிகிற அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தினாராம். துணிந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்ஏதோம் ஏற்றுக்கொண்டபடியினாலே, பயப்படாதபடியினாலே, சந்தோஷமாய் கர்த்தர்ட்ட வந்ததுனால ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார். யாரெல்லாம் துணிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ, சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ, ஆலயத்துக்கு துணிந்து வராங்களோ, அவங்கள கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் தாவீதுட்ட பொய் சொன்னான். உன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ ஆபத்து பாரு. கூட்டு போகும் பொழுதே கொண்டு போகும் பொழுதே பாதி வழியில் இவ்வளோ பிரச்சனை வருது. கொண்டு போயிட்டேன்னா உனக்கு எவ்வளோ ஆபத்து பாருன்னு பொய் சொன்னான். அதை நம்பி ஓபேத்ஏதோம் வச்சுக்கையான்னு சொல்லி கொடுத்து போனால் அந்த ஓபேத்ஏதோம் எங்கேயோ போயிடுறாரு. நம்ம வீட்டில் 3 மாதம் இருந்தது நம்ம எவ்வளோ ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கலாம், விட்டுட்டோமே. தாவீது வருத்தப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அங்கே ஓபேத்ஏதோமை கண்ணா பின்னாவென்று ஆசீர்வதித்தார். ஐயா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓபேத்ஏதோமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து நம்ம நேசிக்கிற பிள்ளைகள், நமக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, யூடியூப்ல வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களில் மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தே தீருவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இதுதான் உண்மை. சாத்தா அதுக்கு நேர் எதிர்மாறா போய் சொல்லி நம்மளை பயங்காட்டுறான். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஓபேத்ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாராம்? பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. யாரெல்லாம் ஆண்டரை தேடினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டரை நம்பினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பின்னால வந்தாங்களோ, ஒவ்வொருவரையும் தவறாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். உங்களையும் அவர் அப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பாராம்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நாட்கள் செல்ல செல்ல உங்களை எல்லாரும் பார்க்கும்படியாக உதவிச்சு. வெறும் 3 மாதம் 90 நாட்களுக்குள்ள ஓபேத்ஏதோம் கூட ஆண்டவர் இருக்கார். இந்த பெட்டி வந்ததுனால அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு விசிபிளாக பிளெஸிங் வந்துச்சுன்னா 3 months ஆர் எனஃப். 3 மாதத்துக்கு அப்புறம் மோசையை ஒழிச்சு வைக்க முடியல, கீன்னு சத்தம் போட்டுருச்சு பிள்ளை. அது மாதிரி ஆசீர்வாதங்களை ஒழிச்சு வைக்க முடியல, அது கீன்னு சத்தம் போட்டுருச்சு. எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மறைத்து வைக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள் என்ன ஆகிறது பாருங்கள். 12 தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார். அப்படியா? அந்த பெட்டி இருந்ததுனால ஆண்டவர் ஓபேத்ஏதோமை அவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டாரா? நான் தப்பெல்லாம் நினச்சிட்டேன், முட்டாளெல்லாம் இருந்திருக்கிறேன். சி, என்ன மனுஷனா? அந்த பெட்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்க, தாவீது நகரத்துக்கு கொண்டு வாங்க, நம்ம கொண்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாராம். அந்த பெட்டியை பத்திரமாக தன் வீட்டுக்கு கொண்டு போய் அநேக ஆசீர்வாதங்களை தாவீது பெற்றுக்கொண்டாராம். ஏன்னா பாராட்டம். தாவீது தவறாக நினைச்சார், ஆனால் அப்புறம் திருந்துறாரு. ஐயோ, நான் முட்டாளல்லாவா இருந்திருக்கேன். அந்த 3 மாதம் அந்த ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் அநேகருடைய மனதை மாற்றியது, தாவீதுடைய மனதையும் மாற்றியது. இந்த பெட்டி எனக்கு தான் வேணும், கொடுத்துருவியா ஓபேத்ஏதோம்? தெரியாமல் ஒன்று தந்துட்டேன், நான் கொண்டு போட்டுமான்னு சொல்லி கேட்டு வாங்கி போனாராம். உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் அநேகர் மனதை கர்த்தரின் பக்கமாய் திருப்புவதற்கு. ஊழியனாலே பிரச்சனை, கர்த்தரை தேடினாலே பிரச்சனை என்று நினைக்கிற மனிதர்கள் எல்லாம் இல்லை இல்லை, அப்படி இல்லை. அவன் கர்த்தரை தேடினபடினால்தான், ஊழியம் செய்தபடினால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். மனதை மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த உலகத்தில் கர்த்தரை அறியாத மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஆசிரியராக பணி செய்கிறேன். என்னை படிக்கிற பிள்ளைகள் 90% பிள்ளைகள் ஆண்டவரை அறியாதவர்கள், 95% ஆண்டவரை அறியாதவங்க, 5% கூட கிறிஸ்துவ பிள்ளைகள், அதுக்கு குறைவு தான். எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அறியாதவங்க இருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்து, உங்களை உயர்த்துவதை பார்த்து, உங்களுடைய பிஸ்னஸ்லாம் பெருகுவதை பார்த்து, கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைப்பதை பார்த்து, இந்த ஆண்டவர் எங்களுக்கும் வேண்டும், எங்கள் வீட்டுக்கும் கூட்டுவாங்க இந்த ஆண்டவரை,
எங்கள் வீட்டிலையும் கூட்டம் நடத்துங்க, எங்கள் வீட்லேயும் ஜெபம் நடத்துங்க என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட மாற்றங்களைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும். நம்மை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வர வேண்டும், கிறிஸ்து வேண்டும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, கவலையே படாதீங்க, பயப்படவே செய்யாதீங்க. உங்களை பார்த்து அநேகர் மனம் திரும்புவார்கள், இந்த இயேசு வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். நான் மதுரையில் ஒரு பாஸ்டருடைய ஊழியத்தில் பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். ரொம்ப தூரம் உதயியில் போனேன், டிரைவர் ஓட்டு போனார். அப்போது அந்த சபையில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, மெயின் இடத்துல இருந்தது. ஜெபம் முடிஞ்ச உடனே மக்கள்லாம் ஜெபத்துக்கு வந்தாங்க. நான் எல்லாரையும் 6 அடி தூரம் 8 அடி தூரம் தள்ளி நின்னுங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்படைய வல்லமை புறப்பட்டு போச்சு, கீழே விழுந்தாங்க, அபிஷேகம் வந்துச்சு, பேய்கள் வெளியப்பட்டது, புறப்பட்டது, ஆட்டம் போட்டது. தூரத்திலே நின்று கிட்டே போகல, தொடவே இல்லை. எல்லாருக்கும் ஜெபித்த பொழுது தேவனுடைய வல்லமை அப்படியே புறப்பட்டு வந்தது. அதிசயம் நடந்தது. நிறைய பேருக்கு விடுதலை கிடைத்தது. சாசுகள் அலறி ஓடினேன். அப்போ அந்த பாஸ்டரையாவது சொன்னாங்க, பிரதர், இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் தலையில் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ அற்புதம் நடக்கும். நீங்கள் 6 அடி தூரம் 8 அடி தூரம் தள்ளி விட்டு ஜெபம் பண்ணுறீங்க, இங்கேருந்தே வல்லமை புறப்பட்டு போதேன். அடுத்தது இதான் எனக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, இதான் ஆண்டர் கிருபை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அந்த பாஸ்டரையா சொன்னாங்க, எனக்கும் இந்த வல்லமை வேண்டும், நானும் ஜெபிக்கிற பொழுது தூரத்திலிருந்து ஜெபித்தாலே ஆண்டோடைய வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா, இந்த ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்குது, புதிதான ஒரு காரியம் நடக்குதுன்னு பார்த்த உடனே அதை பார்த்து இன்னொரு பாஸ்டர், எனக்கும் இந்த அற்புதத்தை செய்கிற சக்தி வேணும். இதுதாங்க ஊழியம். நம்மை பார்க்கிறவர்கள், எனக்கும் இந்த ஆண்டவர் வேண்டும், இந்த வல்லமை வேண்டும். இந்த மாதிரி கத்தரை தேடினால ஆண்டவர் கண்ணாபின்னு வைத்திருக்காரு, நானும் அதை போல தேடுவேன் என்று சொல்லி வர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு சாட்சியின் வெளிப்பாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுக்காக ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை, இது அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இதனால் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைத்து அருளும், அவருடைய வேதனைகளை எல்லாம் மாற்றி அருளும். ஊழியத்துக்கு வந்ததுனால தான் எனக்கு பிரச்சனை, கத்தரை தேடினதுனால தான் பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஐயோ நான் ஊழியமே செய்யலை, வேண்டாம், நான் பின்னால் ஓடிடுறேன், கத்தருடைய காரியங்களில் நான் பின்னால் போயிடுறேன், தவறாக நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை புத்தியை தந்து அவர்களெல்லாம் உம்மை தேடும்படியாக, ஆண்டவரை அவர்களெல்லாம் உமக்கு பிரியமாக வாழும்படியாக, அன்று வைராக்கியமாய் ஊழியத்தை செய்யும்படியாக உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய பெட்டி 3 மாதத்தில் அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை ஓபேத் உமக்கு கொண்டு வந்திருக்கும் என்றால் அப்படியே பிள்ளைகளுக்கும் அப்படியே கொண்டு வருவதாக. அதை பார்த்து அநேகர் இந்த கிறிஸ்து எனக்கும் வேண்டும், எங்கள் வீட்டுக்கும் ஆண்டவர் வரணும், என் பிஸ்னஸ்லையும் ஆண்டவர் வரணும்னு சொல்லி சொல்லணும். தகப்பனே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அதை குணப்படுத்த உம்மாலே கூடும் அல்லவா. வியாதிகள், கட்டிகள், புண்கள், அன்று பாரங்கள், சுமைகள், தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், அன்று அடைப்புகள் நீங்கட்டும், சடிதியில் ஆபத்து, தகப்பனை, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு எதுவும் வராதபடி பாதுகாத்து கொள்ளும், கிருபையினாலே தாங்கும், இரக்கத்தினாலே தாங்கும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்கள் வேலையில் பிரச்சனை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் தாங்க முடியவில்லை, வட்டியை கட்ட முடியவில்லை, மூழ்கி போகிறேன், பணம் இல்லாதபடினாலே அதிக நிந்தையை அனுபவிக்கிறேன், கேவலமாக நடத்தப்படுறேன், எனக்கு என்ன பண்ணே தெரியல, வாழவே முடியலன்னு சொல்லி சொல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? ஒரு நீரூற்று பாயட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. எப்படியாவது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை தோத்துணும் ஐயா. ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கித்தார், எதிர்பார்த்துக்கிற நன்மைகள் நடக்கட்டும், எதிர்பார்த்துக்கிற பணங்கள் வரட்டும், எதிர்பார்க்காத பணங்களும் வரட்டும். ஆண்டவர் வீணான செலவுகளை நிறுத்தும் ஐயா. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபர்கள் ஆண்டவர் போதை பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், பைக்கு, ஃபோனுடைய அடிமைத்தனங்கள் விடுவியும், அவருடைய கண்களை திறந்தவருடைய வாலிபத்தை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகள் எல்லாம் ஓடி போகட்டும், அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். இரவில் கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற எண்ணங்களாக இருக்குது, கொலை பண்ணணுங்கிற வெறி இருக்குது, இந்த மாதிரி பொறாமையாக இருக்குது, கெடுத்து பேசுறதை வழக்கமாக வச்சுருக்க சொல்றவர்களுக்கெல்லாம் விடுதலை தார். இரவு நித்திரை வராதவர்களுக்கு நல்ல நித்திரையை தாரும் ஆண்டவரே. சாப்பிட முடியாதவர்களுக்கு நல்ல சாப்பாடு பலன் தார், இழந்து போன பழைய பலனை பெற்றுத்தார். இந்த கிருபை தாங்கட்டும், இறக்கம் தாங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ வைத்திருள் மகிமைப்படும். ஆண்டவர் உலகம் இருக்க அத்தனை நாடுகளில் இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதியும். முக்கியமாக
அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே சோத்திரமே அமைதி சமாதானத்தை தார். தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசரே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஜெபத்தினால காணிக்கையில தாங்கிறவங்க உண்டு. ஆசீர்வதிங்க. இடைக்கலான் கூறிய முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. தேவக்கரம் தாங்கட்டும், தேவ கிருபை தாங்கட்டும், தேவ இரக்கம் தாங்கட்டும். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். அடைக்கலான் குறுகிய முதியோரத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தார், வழி நடத்தும். இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.